நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடினற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சுகமளிக்கும் மாறாத நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் சுகமளிக்கும் மாறாத நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 6 மாத காலமாக கர்த்தர் கிருபையாக நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். நிறைய இன்னல்கள் தான், பாடுகள் தான், துக்கங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக கூட இருந்து பாதுகாத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிப்போமா? இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதும் வியாபரித்து கொண்டிருக்கிறது. எனவே அவரை நோக்கி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதட்டி பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆமாண்டவரே, நீர் தான் அற்புதம் செய்கிற இயேசு. நீர் உலகத்தில் இருக்கும் பொழுதும் நீர் அற்புதம் செய்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரப்பா. அதே போல உம்முடைய அந்த வல்லமை இப்பொழுதும் வியாபரித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் இயேசு செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, மனக்குழப்பத்தோடு, ஆண்டவரே, சமாதானமின்றி தவித்து கொண்டிருக்கிற அநேக உள்ளங்கள் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, அவளுடைய கண்ணீரை நீர் காண்கிற தேவனாக இருக்கின்றீரே. அப்பா, அவருடைய கண்ணீரை மாற்றும். அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்காதா? ஏதாவது ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடாதா? அதிசயம் நடந்து விடாதா என்று சொல்லி கலக்கத்தோடு, ஏக்கத்தோடு ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை தகப்பனீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய அற்புத வல்லமைகளை அந்த பிள்ளைகள் மீது இறங்க செய்யும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். விடுதலையின் நாயகனாக நீர் ஆண்டவரே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். 7 சபைகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் ஆண்டவரே, நீர் இவர்களோடு கூட உலாவி வருவீராக. உடைய இருதயத்தில் உலாவி வருவீராக. உடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே வேதனைகளையும் பாடுகளையும் எடுத்து போடும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நிச்சயமாக நீங்கள் துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய பாடுகளை காண்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவைத்தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த பாடலை பாடலாமா? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடுங்க பார்க்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் இந்த உள்ளம் தாங்குகிறார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு,
நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம் நடுவில் அற்புதராக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துதலை மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வார்த்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவரிடத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதில் 10வது அதிகாரத்தில் 46வது வசனத்திலிருந்து 52வது வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதில் 46வது வசனம் முதல் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு எரிகோவுக்கு வந்தார். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, அவர்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிறார்கள். இயேசு எரிகோவுக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்து இயேசு புறப்படுகிறார். இயேசு புறப்படும் பொழுது அங்கு ஒரு பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அவன் கேள்விப்படுகிறான், இயேசு அந்த வழியாக வருகிறார். இயேசுவை குறித்து அவன் என்ன கேள்விப்பட்டு இருக்கக்கூடும்? இயேசு அற்புதத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் கூட சொஸ்தம் அடைகிறார்கள். அவருடைய ஒரு வார்த்தையை விசுவாசித்து போகிறவர்கள் கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், பார்வையற்றவர்களுக்கு பார்வைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். அத்தகைய இயேசு எங்கேயோ ஒரு இடத்துல இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான். அவளை கேள்விப்பட்டு இருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து, இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படி அற்புதத்தை செய்கிறார், அவரை குறித்து எல்லாவற்றையும் அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கிறான். இயேசுவினிடத்தில் வந்த யாரையும் அவர் வெறுமனே திருப்பி அனுப்பியதில்லை. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பின்பே அவன் எல்லாரும் திரும்பி போகிறார்கள் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் வழி அருகே உட்கார்ந்து யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்தில் அவன் இன்னொரு செய்தியையும் கேள்விப்படுகிறான். முதல்ல அவன் கேட்ட செய்தி என்ன? இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு விடுதலை கொடுக்கிறவர், இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லி இதெல்லாம் அறிந்திருந்தான். இயேசுவினுடைய போதனைகளை கேட்கும் பொழுது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், போதிக்கிறார் என்பதனை எல்லாவற்றையும் அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. இதுவரைக்கு எங்கேயோ அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் இயேசு, எங்கேயோ குருடருடைய கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு என் பக்கத்தில் வரமாட்டாரா? அந்த இயேசுவினிடத்தில் நான் போக மாட்டேனா? ஏன்னா என்னைய கொண்டு போய் விடுவதற்கு யாருமே கிடையாது. என்னை நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விடுறதுக்கே கஷ்டம். என்னை போய் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே யார் கூட்டிக்கு செல்வார்கள்? அங்கெல்லாம் என்னால் போக முடியாது. ஆனால்
இயேசு இங்கு வருவாரா, எங்கெல்லாமோ போகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறேனே, இயேசு இங்கு ஏன் பக்கத்தில் வருவாரா அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டு இருந்திருக்கலாம், சிந்தித்து கொண்டு இருந்திருக்கலாம். இயேசு வருவாரா, இயேசு இந்த இடத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவனுக்கு அந்த நல்ல செய்தி கிடைக்கிறது, கேள்விப்படுகிறான். என்ன? அந்த அற்புதத்தை செய்கிற இயேசு, குருடர்களின் பார்வையை திறக்கிற இயேசு, செவிடர்களுடைய செவியை திறக்கிற இயேசு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற இயேசு, யாருடைய வஸ்திரத்தை ஓரத்தின் தொட்டால் சுகம் ஆகிறார்களோ அந்த இயேசு, யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாரோ அந்த இயேசு இந்த தெருவில் வருகிறார், இந்த வழியாக வருகிறார் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனேயும் அவன் கேள்விப்பட்டது அவனுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. டக்குன்னு அவனுக்கு இயேசுங்கிற சொல்ல வரல. ஏன்னா நமக்கு ஒரு அவசரத்தில் யாருடைய பேரையாவது ஐயோ மனசுக்குள்ள இருக்கு, வெளியில வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே போலதான் இவனுக்கும் அந்த பேர் வரல. ஆனா ஒரு பேர் அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவர் தாவீதின் குமாரன் அப்படிங்கிற பெயர் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உடனே அவன் சொல்லி கூப்பிடுகிறான், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறான். ஐயா, நீர் எப்படிப்பட்டவர் நான் என்னால் பார்க்க முடியாது, நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறேன், இத்தனை நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், நீர் அநேகருடைய கண்களை திறந்திருக்கிறீரே, நான் பார்வையற்றவனாக நான் யாசகம் பெற்றுக் கொண்டு இருக்கிறேனே, என்னுடைய வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நான் எத்தனை நாட்களாக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு என் பக்கத்தில் வரமாட்டாரா, அந்த இயேசு இந்த வழியா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்று வந்து விட்டீரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். இயேசு வருகிறார்னு கேள்விப்படுறான். இயேசு எனக்கு பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறாரா, என்னை கடந்து போயிட்டாரா, எதுவுமே தெரியாது. ஆனா இயேசு வருகிறார் என்கிற வார்த்தை மாத்திரம் அவனுக்கு கேள்விப்பட்டது. ஏன்னா நிறைய பேர் நியூஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காரியம் வந்துச்சுன்னா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, இந்த காரியம் நடந்துருச்சு, இவங்க வந்தாங்க, இவங்க போனாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க இருக்கும் பொழுது அதை சொல்லியிருந்தா அந்த இடத்துல போய் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நாம் அப்படி சொல்வதை மறந்து விடுவது உண்டு. அதே போலதான் இவனும் ஒருவேளை இயேசு வருவதற்கு முன்பாகவே நான் கேள்விப்பட்டனா எனக்கு தெரியாது, எனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறாரா எனக்கு தெரியாது, என்னை கடந்து விட்டாரா எனக்கு தெரியாது, இயேசு எப்படி போகிறார் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், கூட்டமாக போகிற சத்தம் சலசலப்பு கேட்கிறது. அப்ப இயேசு இப்பதான் வந்து கொண்டிருக்க, ஒன்று கூட்டத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருக்கலாம், அல்லது கூட்டத்தில் நடுவில் சென்று கொண்டிருக்கலாம், அல்லது கூட்டத்திற்கு பின்பாக அவர் வந்து கொண்டிருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் நான் அவரை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். எல்லாரும் அவனை திட்டுறாங்க, ஏன்பா சத்தம் போடுற, ஏன் சத்தம் போடுற, நேரம் ஆயிடுச்சு, அவர் உன்னை கடந்து அங்கு போய்விட்டார், இப்பதான் இந்த வழியத்தின உன்னை முன்னாடி தானே போனாரு, நீ அப்ப ஏன் கூப்பிடல அப்படின்னு சொன்ன உடனேயும் அவன் இன்னும் சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இன்னும் முன்னிலும் சத்தமாக அவன் கூப்பிடுகிறான். கூப்பிடும் பொழுது இயேசு அவனை அழைத்து வர சொல்கிறார். இயேசுவுக்கு தெரியும் ஒருத்தர் கூப்பிடுகிறான். அதற்கு முன்பாகவே அவர் ஏன் இந்த வழியில வந்தார், இப்படி ஒரு பர்த்திமேயுங்கிற ஒரு குருடன் இருப்பான், அவனுக்கு நான் பார்வையை கொடுக்க வேண்டும், அவன் எனக்காக காத்திருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால அந்த வழியில வந்தார். ஆனாலும் அவர் கூப்பிடவில்லையே என்று சொல்லி நினைத்தார். ஆனால் கூப்பிட்டான். அந்த சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து வரும்படி சொல்கிறார். அழைத்து வரும்படி சொன்ன உடனேயும் அங்கு அவனை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, அப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தம் போட்டாய்ப்பா, உனக்கு என்ன நான் செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் அதை நீ கேள். உடனே அவன் அப்பந்தான் அவன் சொல்றான், 51வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும். அவன் கண் தெரியாதவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்கு நன்றா தெரியும். நான் போய் யாசகம் செய்ய உட்கார்ந்தேன் என்றால் அதிகமான நபர் என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு யாசகம் கொடுப்பார்கள், எனக்கு உதவி செய்வார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு ரூபா போட்டாலும் கிட்டத்தட்ட நான் உட்கார்ந்துருக்க அவன் வழியில் ஒரு 500-1000 பேர் போனாலும் ஒரு 200 பேர் போட்டாலும் ஒவ்வொரு ரூபாயா போட்டாலும் 200 ரூபாய் வந்துவிடும். அப்போ அந்த ரூபாயை வாங்கி வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கை நடத்துகிறேன். அப்போ இந்த இயேசு வந்துட்டார்னு சொன்ன உடனேயும் நான் குருடனா இருக்கிறேன், எனக்கு கண்ணும் தெரியாது, விசாம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும், எனக்கு இத்தனை கோடி பணம் இருந்தால் எனக்கு போதும், நான் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு இருக்கலாம். ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. அவன் கேட்டது அவனுக்கு நல்லா தெரியும். இங்கே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் உதவி செய்ய ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். நிச்சயமா அறிந்திருக்க முடியும். ஏன்னா போகையில வரையில யாசம் கேட்கும்போது சொல்லுவாங்க, எப்பா நானே வேலை இல்லாமல் இருக்கிறேன், அல்லது ஏன்ட்டே 5 பைசா காசு இல்லை, எப்பா நீ கிழிஞ்ச வேட்டி சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கிற பிச்சைக்காரனா இருக்கிற, நான் பேண்ட் சட்டை போட்ட பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. அப்ப இதையெல்லாம் அவன் காதுகளில் கேள்விப்பட்டு இருக்கிறான். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. அப்போ நமக்கு பரவாயில்லை, சாப்பிடுறதுக்காவது காசு கிடைச்சிருச்சு. அப்போ இங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு பணத்தை கேட்டா போதும், வீடு பங்களா பணம் கேட்டா போதும், அது இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அதை கேட்கவில்லை. இயேசுவினிடத்தில் பொன்னோ பொருளோ பணமோ அல்லது ஆகாரத்திற்குரியவைகளையோ அவன் கேட்கவில்லை. இயேசுவினிடத்தில் அவன் கேட்கக்கூடியது, நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஐயா, அவன் ஏன் பார்வையடையணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான்? சற்று தியானித்து கொண்டிருந்தேன். இவன் எதையெல்லாம் பார்க்க முடியாமல் இருந்தான், இவன் நான் பார்வையடையணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி தியானிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதனை உங்கள் முன்பாக வைத்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதில் 50வது வசனத்தில் பார்த்தா, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் மேல் வஸ்திரத்தை எறிய வேண்டும், யாசகம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு அன்பான சகோதரர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தாராம். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருக்கும் பொழுது அவங்க அருகில் ஒரு சகோதரர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் பொழுது 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சாப்பாட்டு நேரம் வந்த உடனே சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவது கிளம்பும் பொழுது ஒரு நபர் அவர் போய்விட்டாராம் அவர் வேலையை பார்த்து. இந்த சகோதரர் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. நல்ல நகை போட்டிருக்கிறாங்களாம், நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணி வந்து, அண்ணே பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், என் கூட வந்தவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, வர லேட் ஆகும்
எனக்கு வயர் பசிக்குது, எனக்கு சாப்பாடு மாத்திரம் அந்த ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவுடன் இந்த சகோதரருக்கு முதல்ல அவர்களை மேலும் கீழுமாக பார்த்துருக்க, நகை போட்டிருக்கிறாங்க, எல்லாம் போட்டிருக்கிறாங்க, இவங்க சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கேட்குறாங்களே, இது எப்படி சாத்தியமாகும்? திகைத்து போயிருக்கும் பொழுது திரும்பவும் அந்த சகோதரி கேட்டுருக்குறாங்க, வேற யார்ட்டையும் கேட்க முடியலை, உங்கள்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் தான் தனியாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், உண்மையிலே இதுதான் நிலைமை, நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், வந்த உடனே உங்களுக்கு காண்பிக்கிறேன். என் சகோதரர் வந்திருக்கிறாரு, அவங்க போயிருக்கிறாங்க, ஒரு வேலை விஷயமா ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அதில் என்னோடய பேக் எல்லாம் காரில் இருக்குது, எல்லாம் சேர்த்து கொண்டு போயிட்டாங்க, வர தாமதம் ஆயிடுச்சு, எனக்கு பசி எடுக்கு, என்னன்னா சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இந்த சகோதரர் என்ன செஞ்சுருக்காருன்னா, வாங்க அப்படின்னு கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறா, அவங்க நல்ல ஆகாரம் புசிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சகோதரருக்கு உள்ளாக அங்கே வந்த சந்தேகம் என்ன, அந்த சகோதரி நகை போட்டிருக்கிறாங்க, நல்ல சேலை கட்டி இருக்கிறாங்க, அவளை பார்ப்பதற்கு யாசகம் எடுப்பவர்கள் போல இல்லை, பிச்சை எடுக்கிறவர் போல இல்லை, நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். பிறகு ஏன் பணம் கேட்க வேண்டும்? ஒரு சந்தேகம் எழுகிறது. அப்படியானால் அவன் போட்டிருக்கிற மேல் வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அழுக்கு வஸ்திரமாக அங்கு யாசகம் பெறுகிறவர்கள் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய வஸ்திரம் அது. அந்த வஸ்திரத்தை போட்டிருந்தால் அழுக்காக கந்தையாக அது இருந்திருக்கலாம். அதை பார்த்த உடனேயும் யாருனாலும் சரி, நிறைய பேரை பார்த்தா அவங்க நம்மகிட்ட ரொம்ப தொற்றக்கூடாதுன்னு சொல்லி உடனேயும் காசை டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அது 100 ரூபாயா வந்தாலும் சரி, 500 ரூபாய் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை தொற்றக்கூடாது. ஏன்னா அந்த வஸ்திரம் அப்படிப்பட்டதாக, அவங்க சரீரம் அழுக்குள்ளதாக காணப்படுகிறது. இவன் யோசித்திருக்கலாம், ஏன் நான் பார்வையடையணும், ஏன்னா என் வஸ்திரம், என் சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் போகிறவர்கள் வருகிறவர்கள் இவன் தொற்றக்கூடாது, இவன் நம்ம பக்கத்தில் வந்துடக்கூடாது, அதற்கு முன்பாகவே பணத்தை போற்று. நிறைய மனைவிமார்கள் கணவர் இடத்துல சொல்லி இருக்கலாம், நிறைய கணவன்மார்கள் மனைவியின் இடத்துல சொல்லி இருக்கலாம், இல்ல பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் சொல்லி இருக்கலாம், எப்ப அவன் பக்கத்தில் வர்றதுக்குள்ள டக்குன்னு கொடுத்துரு, தூரத்தில் வச்சு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான் பார், அழுக்கா இருக்கிறான், கேவலமான முறையில் இருக்கிறான், அதை கொடுத்துரு. அதே மாரி ஒரு சில சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் போய் எதுவும் பேச போச்சுன்னா, நீ அங்கே போகாத, அவர் பக்கத்தில் போகக்கூடாது. அப்போ இதையெல்லாம் கேட்டிருப்பான். என் சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய ஆடைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை நான் பார்க்க முடியவில்லை, அதை நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேனே, நான் என்னை குறித்து நான் பார்க்க வேண்டும். ஏன் எல்லாரும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், ஏன் என்னை எல்லாரும் கேவலமாக பேசுகிறார்கள், ஏன் என்னை துச்சமாக எண்ணுகிறார்கள், ஏன் என் மீது இரக்கப்படுகிறார்கள், ஏன் என் மீது கோபப்படுகிறார்கள், ஏன் என் மீது எரிச்சல் படுகிறார்கள்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? என்னுடைய உடை எப்படி இருக்கிறது, என்னுடைய சரீரம் எப்படி உள்ளதாக இருக்கிறது, நான் அதை பார்க்க வேண்டும், அதை பார்க்கிற பார்வை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி இருக்கலாம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன். மற்றவர்களை பார்த்து சொல்றோம், ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப எரிச்சல் படுறாங்க, நிறைய பொறாமை அவங்க படுறாங்க, மற்றவர்களை குறித்து அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா நாம எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பார்வை, நம்மை நாமே பார்த்து கொண்டு இருக்கிறோமா? அவன் எப்படி தன்னுடைய நிலைமை உணராதபடி இருந்து கொண்டு இருந்தானோ அதே போல உணராதபடிக்கு இருக்கக்கூடிய காரியங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே என்றால், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 35வது வசனத்தில், என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை. என்னை அடிக்கிறாங்க, எனக்கு நோகவில்லை, எனக்கு வலி இல்லை,
அடிக்கும் பொழுது வலி இல்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. என்னை அடிக்கிறாங்க, என்னை அறைகிறாங்க, எனக்கு சொரணையே இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அடிக்கும் பொழுது வலிக்கல, அறையும் பொழுது சொரணை இல்லை. ஆனாலும் நான் மீண்டும் அதை பின்பற்றி போவேன், மீண்டும் அது எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாய். யாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மதுபானத்தை குடிக்கிறவர்கள், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய நிலையை உணராதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை பார்த்து சொல்றாங்க, குடிச்சிட்டு எப்படி பேசாம பாரு, குடிச்சிட்டு அவன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு, குடிச்சிட்டு மனைவியை போட்டு அடிக்கிறான் பாரு, எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தன்னுடைய நிலையை உணராமல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்மால பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு தெரியல நான் எப்படி சூழ்நிலையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து ஜனங்கள் வெறுக்கிறார்களா, என்னை பார்த்து ஒதுக்குகிறார்களா, என்னை குறித்து ஏளனமாக பேசுகிறார்களா, என்னை அசிங்கமாக பேசுகிறார்களா, எதை குறித்தும் உணர்வில்லாத ஒரு இருதயம் இருக்கிறது என்றால் அது போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு. நான் போதை வஸ்துவை பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நான் மற்றவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா பயங்கரமாக குடிக்கிறவன், நான் தண்ணியே ஊத்தாம நான் பாட்டு குடிப்பேன். மற்றவர்கள் நீங்க என்ன குடிக்கிறப்பா, இது ஒரு குடிப்பழக்கமா, நான் எப்படி குடிக்கிறேன், இப்படி குடிக்கணும், குடிச்சா அப்படித்தான் நான் சொல்லுவேன். வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் இவன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான், குடித்து கொண்டு இருக்கிறான், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். யாருக்குமே வீட்டில் பிடிக்கல, ஆனா எனக்கு தெரியல. என்ன யாரும் என்கிட்ட பேச முடியல. குடிச்சானா அப்படிதான் இருப்பான், அவன்கிட்ட யார் என்ன சொல்ல, குடிச்சவன்கிட்ட போய் யார் பேச. இப்படி அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் என் வீட்டில் யாருக்கும் தெரியாது, என் மகள் என்னை வெறுக்கிறாள் என்று தெரியாது. அப்பா உங்க மேல துர்நாற்றம் வீசுது, என் பக்கத்தில் வராதீங்க. அதுவரைக்கும் எனக்கு நான் பார்க்கல, என் மகள் என்னை வெறுத்து கொண்டிருக்கிறாள், என் மேல ஒரு துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது, என் வாயிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது, பீடி சிகரெட் புகையிலை இதனுடைய நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது, மதுபானத்தின் நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. அது மற்றவர்களுக்கு அது விருப்பம் இருக்காது என்பதை உணர்வற்றவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உணர்வற்றவனாக நான் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஐயா, என்னுடைய சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறித்த ஒரு உணர்வில்லை. ஆனால் கேள்விப்படுகிறேன், மது அருந்தினால் உடலெல்லாம் பாதிக்கப்படும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, உயிருக்கும் கேடு என்று அது மது பாட்டிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். எத்தனையோ பேர் அதனால மரித்தது உண்டு, அதையும் நான் கேள்விப்படுகிறேன். ஆனாலும் இன்னும் அதிகமாய் எப்போ மாலை வரும், எப்போ அதிகாலை காலை வரும், எப்போ போதையை பயன்படுத்துவோம், எப்போ சிகரெட் அடிப்போம், எப்போ பாக்கு போடுவோம், இதுதான் சிந்தையாக இருந்ததே தவிர என்னுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது என்பதை நான் பார்க்காமல் விட்டுவிட்டேன். காரணம் உணர்வில்லை. போதை ஒரு மனிதனை உணர்வற்றவனாக மாற்றிவிடுகிறது. தன்னை குறித்து பார்ப்பதற்கு அது உணரற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. அப்படி இருந்த நான் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது, நான் சுகம் பெற்ற பின்பு, இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து போதை வஸ்துகளில் இருந்து விடுதலை பெற்ற பின்புதான் நான் பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், நான் எப்படிப்பட்டது ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், யாரும் விரும்பத்தகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனே.
நான் என்னுடைய சரீரத்தை நானே கெடுத்து கொண்டிருக்கிறேனே என்கிற எண்ணம் அப்பொழுதுதான் உருவாகியது. அதான் அந்த குருடன் சொல்றான், என்னை நான் பார்க்க வேண்டும், என்னை நான் பார்க்க வேண்டும். ஏன் என்னை வெறுக்கிறார்கள்? என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை நான் பார்க்க வேண்டும், நான் பார்வை அடைய விரும்புகிறேன். இந்த ஒருவேளை நீ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டிருக்கலாம். ஏன் என்னை வெறுக்கிறார்கள்? ஏன் என்னை எல்லாரும் எரிச்சலோடு பார்க்கிறார்கள்? ஏன் என்னை தூஷிக்கிறார்கள்? ஏன் என்னை ஒதுக்குகிறார்கள்? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தீர்களே என்றால் தெரியும். இன்று உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். போதை வஸ்துகள்ல இருக்கு, நான் குடிக்கிறேன், நான் யாருக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணலன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு போய் கொண்டிருப்பதை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உங்கள் மேல் வருகிற துர்நாற்றத்தை வெறுக்கிறார்கள் என்பதை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வெறும் போதை வஸ்துகள் மாத்திரம் அல்ல, சூதாட்டமாக இருக்கலாம், விபச்சாரம், வேசித்தனமாக இருக்கலாம், எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். யாரும் அதை விரும்புகிறவர்கள் அல்ல. எல்லா குடும்பத்திலும் அதை செய்கிறவர்கள் மீது வெறுப்பு தான் வரும். அவருடைய வாழ்க்கை கடன் பிரச்சனையில போகும். கடைசியில சூதாட்டத்தில் வந்து தற்கொலைக்கு நேராக எத்தனை குடும்பம் போயிருக்கு. ஏன்? முதல்ல அவர்கள் உணரவில்லை. அதாங்க பர்த்திமே குருடன் சொல்கிறான், நான் பார்வை அடையும்படி விரும்புகிறேன். இன்று நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கலாம். போதை வஸ்துகளுக்கு, சூதாட்டத்திற்கு அடிமையாய் போயிருக்கிறார்களா? அவர்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்களே என்றால் அவருடைய கண்களை இயேசு இன்று திறக்கப் போகிறார். அதற்குத்தான் உங்களோடு கூட இயேசு இந்த வார்த்தையை பேசும்படியாக என்னை பாரப்படுத்தினார். அநேகருடைய பார்வை மங்கி போயிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையில் நான் போய்கொண்டு இருக்கிறேன், அது எல்லாருக்கும் பிடிக்க, எல்லாரும் என்னை பயப்படுகிறார்கள், என்னை கண்டு பயப்படல. அவர்கள் பயந்தது போல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படும். இன்று உங்களுடைய கண்களை திறக்க இயேசு விரும்புகிறார். நிச்சயமாக கண்களை பர்த்திமே குருடனுக்கு திறந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் திறக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 46வது வசனத்து 10வது அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அவன் யாசகம் கேட்பதை பார்க்க முடிகிறது. அவன் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு சிலர் அவன் மீது இறக்கப்பட்டு 10 ரூபாய் கொடுத்திருக்கலாம், 100 ரூபாய் கொடுத்திருக்கலாம், 1000 ரூபாயும் கொடுத்திருக்கலாம். அது யார் அவனுக்கு பார்க்க முடியலை. அதே போல அதுல பணமே போடாம எடுத்துட்டு போகிறவர்களும் உண்டு. அப்போ அவனுக்கு நன்மை செய்கிறவர்களையும் பார்க்க முடியவில்லை, தீமை செய்தவர்களையும் பார்க்க முடியவில்லை. இன்னும் கூட ஒரு வசனத்தை பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 11வது 9வது அதிகாரம் அதில் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு குருடனுடைய கண்களை இயேசு திறக்கிறார். மீண்டுமாக அவனை சீலோவான் குளத்தில் போய் கழுவ சொல்லி விடுகிறார். அவன் கண் திறக்கப்பட்டவனாக திரும்பி வருகிறான். மீண்டுமாக அவனை இயேசு தேவாலயத்திலே சந்தித்து அவனிடத்திலே இயேசு கேட்கிறார். 35வது வசனத்தில் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று சொல்லி இயேசு கேட்கிறார். இயேசு கேட்டதற்கு அதன் பதில் என்ன? யார் சொன்னது? யார் அவருடைய கண்களில் சேற்றை பூசி
நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு, உன் கண் திறக்கப்படும்னு சொல்லி அனுப்பினாரோ, அந்த இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், அப்பா நீ தேவகுமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவன் சொல்றான் 36வது வசனத்தில், அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். நான் அவரை விசுவாசிக்கணும், நான் அவரை நம்பணும்னா அவர் யாரு எனக்கு தெரியாது. அப்போ அவனுக்கு நன்மை செய்தது, அவனுடைய கண்களை திறந்தது யார் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழலெல்லாம் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நன்மை செய்தது யார் தெரியல, நமக்கு தீமை செய்தது யார் தெரியல. ஏன்னா அவர்கள் வெளியில பார்க்கும் பொழுது நமக்கு நன்மை செய்கிறது போல, நமக்கு நல்லது செய்கிறது போல அவர்கள் நம்மிடத்தில் பேசினாலும் அவர்களுடைய செயல்கள் நமக்கு விரோதமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அவங்க நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நன்மைக்கு பதிலாக தீமையே செய்கிறார்கள். ஆனா வெளியில சொல்றது நல்லது. அதே போல சிலர் நமக்கு தீமை செய்வது போலவே இருக்கிறது, ஆனால் அவர்கள் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்கள் துன்மார்க்கமான பாதையில செல்லுகிறார்கள், துன்மார்க்கமான பாதையில செல்லுகிறார்கள் என்பதனை அவன் பார்த்து தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறான். அவன் வேற யாற்றையும் சொல்லல. ஏன்னா சகோதரர்கள் அத்தனை பேர் மூத்தவர்கள். சின்ன பையன் மூத்தவங்கிட்ட அட்வைஸ் பண்ணா யாரும் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள், அவனுக்கு விரோதமாகவே எழும்புவார்கள். எனவே அவன் போய் என்னுடைய தகப்பனிடத்தில் சொல்றேன், என் தகப்பனிடத்தில் சொன்னா அவர் அவர்களை கண்டிப்பான். அவர்களை கண்டிக்கும் பொழுது அவள் அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி விடுவார்கள். அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை நலமாக இருக்கும், அவருடைய குடும்பங்கள் கட்டப்படும் என்று சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தோடு அவன் செயல்படுகிறான். ஆனால் அவர்கள் இவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். எப்படியாவது இவனை கொன்று போட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழலெல்லாம் அதே போல நேரம் சமயம் கிடைத்தது. அவர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனார் யோசேப்பை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். அதற்குள்ளாக அவர்கள் வேறொரு இடத்திற்கு கடந்து சென்று விடுகிறார்கள். அப்படி சென்ற பொழுது இவன் வழியிலே ஒருவரிடம் கேட்டு தன்னுடைய சகோதரரிடத்தில் போகிறான். சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் நலம் விசாரித்து விட்டு அவளுக்கு ஒரு சில பொருள்களை கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி இவன் செல்கின்றான். இவன் என்னுடைய சகோதரர்கள் என்னை பார்த்த உடனே என்னை கட்டி பிடித்து தகப்பனார் எப்படி இருக்கிறார், தாயார் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நலம் விசாரிப்பார்கள் என்று சொல்லி இவன் நினைத்து கொண்டு போகிறான். அங்கு நடந்த சம்பவம் வேறு. அங்கு இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு தெரியல. சகோதரர்களிடத்தில் பாசமாக செல்கின்றான். அவள் ஆடு மேய்க்க போய் எத்தனை நாட்களாச்சோ எத்தனை மாசமாச்சோ தெரியல. பாசத்தோடு இவன் செல்லும் பொழுது அவர்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்ய எத்தனைத்து இவனுடைய அங்கியெல்லாம் உரிந்து கொண்டு இவனை குழியில தூக்கி போடுகிறார்கள். எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். மீண்டுமாக குழியிலிருந்து தூக்கி இன்னொரு இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுகிறார்கள். அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஐயா, உங்களை நல்லவன் நினைச்சுலாம் நான் வந்துட்டேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்லவர்களா மாறணும் அப்படின்னு தானே சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா நீங்க என்னுடைய வாழ்க்கையில என்னை இப்படி செய்வீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி அங்கு கதறி இருப்பான். தெரியல, நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவர்கள் இவனுக்கு தீமை செய்கிறார்கள், அவனுக்கு புரியல. அதே யோசேப்பு எகிப்துல போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். எல்லா இடத்திலும் பஞ்சம். அதே சகோதரர்கள் வருகிறார்கள். அவர்களிடத்துல
அவளை குறித்து கொஞ்சம் விசாரிக்கும் பொழுது பயப்படுகிறார்கள். ஐயோ, இவர் நமக்கு தீமை செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார். கடைசியில தன்னுடைய சகோதரன் என்று அவர்களுக்கு அறிவித்த பின்பும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை கொன்று போட்டு விட வேண்டாம், எங்களை கொன்று போட்டு விட வேண்டாம் என்று சொல்லி பயந்து நடங்குகிறார்கள். ஏனென்றால் நான் இவனுக்கு தீமை செய்திருக்கிறேன், நாம் எல்லாரும் இணைந்து இவனுக்கு தீமை செய்தோம், எனவே இவன் நம்மை கொன்று போட்டு விடுவான். இப்ப அதிகாரத்தில் இருக்கிறான், பதவியில் இருக்கிறான், எல்லாம் அவனுக்கு, அவன் சொல்ல எதுவும் அசையக்கூடாது என்று பார்வனுடைய கட்டளை. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அத்தனை பேருடைய தலையும் சிரைத்து விடுங்கள், எல்லாருடைய தலையை எடுத்து விடுங்கள் என்று சொன்னா போதும், அத்தனை பேருடைய தலை எடுக்கப்பட்டு விடும். அல்லது சிறையில் அடையுங்கள் சொன்னா சிறையில் அடைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். நமக்கு நிச்சயமாக அவன் தீமை தான் செய்வான் அப்படின்னு சொல்லி இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசேப்போ சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். எவ்வளவு நல்ல குணம்! இவங்க நினைச்சாங்க தீமை செய்வான்னு நினைச்சு, ஆனா அவன் நன்மை செய்கிறான். யார் நமக்கு நன்மை செய்கிறார்கள், யார் நமக்கு தீமை செய்கிறார்கள் என்கிற உணர்வு நமக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம், நமக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இன்று உங்களுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் எனக்கு நன்மை செய்தார்கள், யார் எனக்கு தீமை செய்கிறார்கள், என் குடும்பத்தில் யார் நல்லவங்க, என் நண்பர்களில் யார் நல்லவங்க, என் உற்றார் உறவினர்களில் யார் நல்லவர்கள், நான் வேலை செய்கிற இடத்துல யார் எனக்கு நல்லவர்கள், படிக்கிற இடத்துல யார் எனக்கு நல்லவர்கள் தெரியல. நிறைய வாலிப பிள்ளைகள் காதலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் எனக்கு நல்லது செய்து விடுவான், அவன் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை, அல்லது அவள் அல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி முதல்ல போய் கடைசியில திருமணம் முடிந்த பின்பு ஒரு மாதம் கூட நீடிக்கவில்லை. அந்த அன்பு இருதயத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் குழம்பி போயிருக்கலாம், வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கலாம். ஐயா, நான் நன்மை, யார் எனக்கு நல்லது செய்கிறாங்க, யார் எனக்கு தீயை செய்கிறாங்க, என் கணவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது எனக்கு தெரியல, என் மனைவியினுடைய இருதயம் எனக்கு எப்படிப்பட்டதுன்னு தெரியல, குழம்பி போயிருக்கலாம். யோசேப்பு ஒன்று மாத்திரம்தான் செய்தான், அவன் தேவனிடக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான், கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி இருந்தான். இயேசுவினிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், இயேசுவினிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் மாற்றுவார். ஞானம் இல்லையா, யார் எனக்கு என்ன செய்கிறது தெரியல, என் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல, இது நிமித்தமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, குழப்பங்கள் வருது, போராட்டங்கள் வருது, என்ன செய்யணும்னு தெரியல, குழம்பி போய் இருக்கிறீர்களா? சாலமோன் கேட்டான், தாவீதினுடைய மகன் சாலமோன். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா உனக்கு என்ன வேண்டும் கேள். சர்வத்தையும் படைத்த கர்த்தர் அவனிடத்தில் கேட்கிறார், என்ன வேண்டும் கேள் என்று சொன்ன பொழுது அவன், நான் போக்குவரவு அறியாத சிறியவனாக இருக்கிறேன், இத்தனை ஜனத்தை நான் எப்படி நிர்வகிக்க முடியும், இவளை நான் எப்படி வழி நடத்தி செல்ல முடியும், இவளுக்கு எப்படி நான் நியாயம் விசாரிக்க முடியும், எனக்கு அதற்கேற்ற ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவருக்கு அந்த விண்ணப்பம் உகந்ததாக இருந்தது, உகந்ததாக இருந்தது. அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அவனை போல ஞானவானும் அவனை போல ஐஸ்வர்யவானும் முன்பும் இருந்ததில்லை, பின்பும் இருக்க போவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, எனக்கு பொண்ணு வேணும், பணம் வேணும், இதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். சம்பூர்ணமாய் நிறைவாக அவர் கொடுப்பார். சாலமோனுக்கு அப்படித்தான் கேட்டான், ஏன்னா அவன் ஞானத்தை கேட்டான். ஐயா எனக்கு ஞானம் வேண்டும். அவன் பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, அதிகாரத்தை கொடுக்கல, சத்துருவனுடைய ஜீவனை கேட்கவில்லை.
நான் ஜனங்களை வழிநடத்தி செல்ல ஞானத்தை தாரும் என்று கேட்டபடியினால் அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். குடும்பத்தில் யார் நல்லவங்க கெட்டவங்க தெரியலையா? ஆண்டவரே, அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். அதன் நிமித்தமாக குடும்ப சமாதானத்தை இழந்து போயிருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த சமாதான குலைச்சல் எல்லாவற்றையும் எடுத்து போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே அவன் கேட்டான், ஐயா, நன்மை செய்கிறது யார், தீமை செய்கிறது யார் எனக்கு தெரியல, என் கண்களை திறந்தருளும், நான் பார்வையடைய விரும்புகிறேன். யார் எனக்கு நன்மை செய்கிறார்கள், யார் எனக்கு தீமை செய்தார்கள், அவர்களை நான் பார்க்க வேண்டும். எனவே எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். என்னை வெறுப்பதற்கு காரணம் என்ன? நான் பார்க்க வேண்டும். எனக்கு நன்மை தீமை செய்கிறவர்களை நான் பார்க்க வேண்டும். அதை என்னால் பார்க்க முடியலை, அதை நான் பார்க்க வேண்டும். அடுத்து அவன் கேட்குறான், மார்க்கு 10வது அதிகாரம் 46வது வசனத்தில் அவன் நிலைமையை பார்த்தா, பின்பு அவர்கள் எரிகோவிற்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வழி எங்கு போகிறது தெரியாது, என்னுடைய வாழ்க்கை எப்படி முடியும் தெரியாது. வழி தெரியாதவனாக இருந்து கொண்டிருக்கிறான். வழி அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறான். வழி அருகே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வழியில போவதற்காக வைக்கப்பட்ட வழியில அவன் செல்லாதபடிக்கு தடையாக அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். காரணம், அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை, கண்கள் அடைக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலையில அவன் வழி அருகே அமர்ந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதில் 55வது வசனம் சொல்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது. 15:25 இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அங்கு தன்னுடைய சகோதரனை மரிக்க கொடுத்த மார்த்தாளிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் இயேசு மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டால், மரித்தவர்களாக இருக்கிற பாவத்திற்கு மரித்து போயிருக்கிற காரியங்கள், பாவத்தில் உழண்டு போய் இருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது மரித்தவர்கள் என்று சொல்லி. கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. கொலோசியர் 1:14 பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மரித்து போய் இருக்கிற பாவத்தில் மரித்து போய் இருக்கிறவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இயேசு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியாக நான் என்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு ஒரு சப்பானியா இருக்கிறவனை எழும்பி நடக்க வைக்கிறார்கள் இயேசுவினுடைய அப்போஸ்தலர். அப்பொழுது அவனிடத்தில் பேதுரு, ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் பேதுருவை பார்த்து, இவன் இப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை செய்து விட்டானே, இது எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்படும் பொழுதுதான் அவன் பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 16வது வசனத்தில், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஐயா, அந்த நாமத்தை விசுவாசித்ததினால நாங்கள் அந்த நாமத்தை, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால அவர் எங்கள் மூலமாக இவனை பலப்படுத்தி இருக்கிறார். நடக்க முடியாம சப்பானியாக இருந்த இவனை பலப்படுத்தினது அந்த இயேசுவுடைய நாமம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய நாமத்தின் மூலமாக இவன் எழும்பி இருக்கிறான்.
அதனால இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நான் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னும் பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதுல 6வது வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை எல்லாமல் பிதாவினிடத்தில் வர முடியாது, ஏன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு அல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு பிதாவோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அந்த இயேசு அன்றி வேறு ஒருவரும் இல்லை, அவர்தான் வழி. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது, வியாதிகள் மாறுகிறது, நோய்கள் குணமாகிறது. அது மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்கிறது. எனவே அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். அவனுடைய விருப்பம் நான் பார்வை அடைய வேண்டும். நான் என்னுடைய நிலைமையை அறியாமல் பார்க்க முடியாமல் இருக்கிறேன், நான் என்னுடைய நிலைமையை நான் பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். எனக்கு நன்மை தீமை செய்தவர்களை நான் அறிய முடியாதபடி குருடனாய் இருக்கிறேன், என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அடுத்து போகிற வழி தெரியல ஐயா, நான் எந்த வழியாக செல்ல வேண்டும், இன்று என்னுடைய ஜீவனத்திற்கு பணம் கிடைத்து விட்டது, நாளை ஒருவேளை மழை பெய்தது என்றால் அல்லது வெயில் அதிகமாக இருந்தது என்றால் வழியில யாரும் வரமாட்டார்களே, நான் நாளைக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வழி தெரியாமல் திக்கற்றவனாக இருக்கிறேன், கடன் பிரச்சனை என்ன செய்வதென்று அறியாமல் திக்கற்றவனாக இருக்கிறேன், தற்கொலை ஒன்றே முடிவு என்ற சூழ்நிலைக்கு நான் போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறேன். என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும் இயேசுவே, என் கண்களை திறந்தருளும். அந்த இயேசுவை நோக்கி கேட்போமா, இயேசுவை நோக்கி கேட்போமா? எல்லாம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, இயேசுவே அற்புதத்தின் தேவனே, அந்த பர்த்திமை கூட சொன்னான்ப்பா, நான் பார்க்க முடியல, நான் பார்க்க முடியல, என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டாண்டவரே. இயேசுவே அதை போல நான் கேட்கிறேன்ப்பா, அதை போல நான் கேட்கிறேன். பாவத்தில் உழண்டு போய் இருக்கிறேனே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணுமே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணுமே, இந்த பாவத்திலிருந்து என் கணவருக்கு விடுதலை வேணுமே, பாவத்திலிருந்து மனைவிக்கு விடுதலை வேணுமே, பாவத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை வேணுமே சொல்லி கொஞ்சம் பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களா? பாரத்தோடு ஜெபிங்கப்பா. பொன்னான்னு ஜெபிக்கிறவங்களுக்காக இயேசுவே, யாரெல்லாம் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, இப்பொழுது இவர்கள் அறிந்திருக்கிறார்களே அந்த சத்திய வசனத்தை இவர்களுக்குள்ளாக நீர் விதைத்திருக்கிறே ஆண்டவரே, அந்த சத்திய வசனம் இவர்களுக்குள்ளாக கிரியை நடப்பிப்பதாக, கிரியை நடப்பிப்பதாக, பாவ உணர்வு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த பர்த்திமையை கூட தன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை, தன்னுடைய நிலைமையை அவன் அறியாம பார்க்க முடியாதபடி இருந்தது போல இவனுடைய நிலைமையை அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற எல்லா ஆண்டவரே அந்த குருட்டு தன்மை இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, அவருடைய கண் பார்வை தெளிவாக மாறுவதாக, அவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக, நான் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன், நான் துர்நாற்றத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை துன்மார்க்கமாக இருந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை உணர்ந்து கொள்கிற ஆண்டவரை அந்த இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை தகப்பனீர் கட்டளை
கட்டளையிடும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, இயேசுவே உம்முடைய கிருபை ஆண்டவரே, யார் நன்மை செய்கிற தெரியல. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே நல்லவர்கள் போல பேசி நடித்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே, தீமை யார் செய்கிறார்கள், நல்லது சொல்கிறவர்களும் தீமைகள் செய்கிறவர்கள் போல ஆண்டவரே தெரிந்து கொண்டு இருக்கிறதே. இது நிமித்தமாக கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிற காரியங்கள் உண்டுப்பா. குடும்பத்தில் கணவனை பற்றி மனைவி, மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொள்ளுதல் இல்லை ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் ஆண்டவரை புரிந்து கொள்ளாத நிலைமையில இருக்கிறதுனால ஆண்டவரே சமாதான குலைச்சல் உண்டாயிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக சமாதான குலைச்சல் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எல்லா சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறப்பா. சமாதானம் உண்டாவதாக. தகப்பனே, யார் நன்மை செய்கிறார்கள், யார் தீமை செய்கிறார்கள் அறியாதபடிக்கு ஆண்டவரே நல்லது பேசுகிறது போல ஆண்டவரே இருதயத்தில் பொல்லாப்பை நினைத்து கொண்டு பேசுகிறவர்களோடு கூட இணைந்து செல்லக்கூடிய ஒரு காரியம், ஏமாற்றப்படக்கூடிய ஒரு காரியம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தில் மாறி போகும்படியாக தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே வழி தெரியாம நிற்கிறாங்கப்பா. தொழில் இல்லை, என்ன செய்யணும் தெரியல, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும்னு தெரியல ஆண்டவரே, பணம் இல்லை, இன்னும் ஆண்டவரே கடன் தொழில் இல்லை, வேலை இல்லை, இது நிமித்தமாக கடன் பிரச்சனை, தற்கொலை ஒன்றே முடிவு என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கிற எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவனே உம்மை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சகோதரி அப்பா லங்ஸில் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே, ஏற்கனவே மார்பக புற்றுநோயில் இருந்து அந்த சகோதரிக்கு நீங்கள் விடுதலையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஜபத்தின் மூலமாக விடுதலை பெற்று ஆண்டவரே சாட்சி பகிர்ந்த மகள் ஆண்டவரே இப்போ லங்ஸில் ஆண்டவரே வீக்கம் கண்டு இருக்கு, கேன்சர் கட்டியா இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க விசுவாசத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஆண்டவரே இருக்கிற அந்த மகள் அந்த பர்த்திமேயு குருடனுக்கு சொன்னீங்களப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின்படி அப்படியே ஆக கடவுது. அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.